அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயம், டாக்டர் எனக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு ரொம்ப சூடாகவே இருக்குது, யார் என் கையை தொட்டாலும் சரி, இல்லை நான் உட்காந்த இடத்துல வேறு யாராவது உட்காந்தாங்கனாலும் சரி, ஏன் இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு என் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய உடற்சூடு அப்படிங்கிறது அவங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை சார்ந்து தான் இருக்கும். உதாரணத்துக்கு அவங்களுடைய ஓவிலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வெடித்து வரக்கூடிய காலகட்டத்தில் உடற்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பீரியடில் மாதம் வரக்கூடிய ருது காலத்துலேயும் உடற்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். மெனோபாஸ் காலகட்டத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தில் உடற்சூடு அதிகமாக இருக்கும். இதை தவிர்த்து சில நோய் நிலைகளில் தைராய்டு ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு உடற்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, யாருக்கெல்லாம் கார்டிசால் ஹார்மோனுடைய லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக உடற்சூடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதாந்திர முந்திய குறிகுணங்கள்னு சொல்லக்கூடிய உடல் ரொம்ப வீங்கின மாதிரி இருக்கிறது, நீர்க்கோத்த மாதிரி இருக்கிறது, மார்பகங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடிய PMS சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் உடற்சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு எந்த காலகட்டத்தில் இருக்கும், ஓவிலேஷன் பீரியடில் இருக்கும் அப்படின்னா ஒரு உடற்சூடு இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மெனப்பாஸை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் உணர முடியும். பீரியட்ஸ் டைம்லனாலும் நமக்கு உடற்சூடு இருக்கும். இதை தாண்டி நோய் நிலைகளில் நமக்கு உடற்சூடு இருக்குது பெண்களுக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் கரிசலாங்கண்ணி கீரை பொடி கிடைக்கும். வெள்ளையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, வெள்ளை இதற்கு சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்ம மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்குது, அதை நம்ம உலர்த்தி பொடியாகவும் பண்ணிக்க முடியும். அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹனியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிக்கிறதோடு சேர்த்து கால்சியம் சத்து அதிகரிக்கிறதோடு சேர்த்து பித்தம் சமநிலை அடையும். ஏன்னா அது பித்த நீரை சீர்படுத்தும், கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதனால உங்கள் பாடியோட ஹீட் மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும், உடற்சூடு தணியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் வெள்ளை பூசணிக்காய் யூஸ்வலாக கிடைக்கிறது தான். பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்தில் வெள்ளை பூசணியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உங்கள் கை அகலத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு டம்ளர் மோரோட சேர்த்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் உடற்சூடு நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கண்ணு பொங்கிட்டு வருது, எப்போ பார்த்தாலும் கை கால் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தொப்புல கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சுக்கோமா, அடி வயிற்றில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் தடவிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயமும் கண்டிப்பாக உடற்சூடை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் கால் நெகை கண்ணில் நீங்கள் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுடைய பாடி ஹீட் நல்லா ரெடியூஸ் ஆகும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடற்சூடு தணியறதுக்கு கண் வழியாக மருந்து விடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்கள் உடற்சூடு நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருகம்புல் இருக்குது இல்லைங்களா, நம்ம வீட்டு வாசல்லையே கண்டிப்பாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல்லை எடுத்துகிட்டு நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அது கூட 2 மிளகு தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க காலையில் எம்டி ஸ்டொமக்லன்னா, அது உங்களுடைய சிறுநீரை அதிகப்படுத்தி உங்கள் உடலில் இருக்க உஷ்ணத்தை சிறுநீர் வழியாகவே வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
வில்வ இலைக்கும் வில்வ பழத்துக்கும் அந்த செய்கை உடையதாக சொல்லப்படுது. ஸோ அப்போ வில்வ பழம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜூஸ் மாதிரி எடுக்கலாம். இல்லை வில்வ இலை தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு 10 இலை வீதம் எடுத்து 2 மிளகு தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிங்கனாலும் உடற்சூடு நல்லா குறையும். இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு டாக்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அரை மண்டலம் ஃபாலோ பண்ணால் போதும், 1 மண்டலம் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்கிறோம். ஒரு 24 டேஸ் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா 48 டேஸ் ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்கிறோம். ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு குறிப்பாக இந்த வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் மோரில் கலந்து எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே, பொடியாகவே எடுத்துகிட்டு வந்தால் போதும், உடற்சூடு நல்ல கட்டுப்பாட்டுக்கு வரும். அதே வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் ஹேர் பேக் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணிலேருந்து உங்கள் உடல் முழுக்க வந்து நல்லா குளிர்ச்சி அடைகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா உடற்சூடு அப்படிங்கிறது இன்னைக்கு ஓவிலேஷன் பிரச்சனையோ உருவாக்கும், சரியான பீரியட்ஸ் வராதுக்கு அதுவே ஒரு காரணமாக இருக்கும், பெண்களுடைய கருமுட்டை ஆரோக்கியம் சீர்கேடு அடைகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும், குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு கூட இந்த உடற்சூடு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. வெள்ளைப்படுதலை அதிகமாக உருவாக்குது, சீக்கிரமாக எலும்பு தேய்மான நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மூட்டுகளில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது சீக்கிரமாக வறட்சி ஏற்பட்டு உங்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, அல்சர் மாதிரியான குடல் சார்ந்த பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடியது அவங்களுடைய ஹார்மோன் சார்ந்த சுழற்சியை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களையும் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த கரிசலாங்கண்ணி பொடி தேனில் குழச்சி எடுத்துக்கிறது, தொப்புளில் விளக்கெண்ணெய் வச்சுக்கிறது, வெந்தயம் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கிறது, அதே வெந்தயத்தை பீரியட்ஸ் டைம் மோரில் எடுத்துக்கிறது, அருகம்புல் மிளகு கஷாயம் எடுத்துக்கிறது, வில்வ மிளகு கஷாயம் எடுத்துக்கிறது, வெண்பூசணி சாறு எடுத்துக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு இயற்கையாகவே எந்த ஹார்மோனையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க உடல் உஷ்ணத்தை சரி பண்ணி கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.